முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டியடா. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கலா தான் வரும். படம் எனக்கு கொஞ்சம் சுமார் தான் பிரதர். நம்ம கைதி படத்தெல்லாம் கம்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அந்தளவுக்குலாம் இல்லை. இது கொஞ்சம் சஸ்பென்ஸ் இல்லை தான். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். சிபிராஜ் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட கரியரில் அது பெஸ்ட்டாக இருக்குது. கைதி படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. படம் சுமாராக இருக்குதுங்க. ஆகா ஓகோன்னு சொல்கிற மாதிரி சாங்ஸ்லாம் ஒன்றுமே இல்லையே. சாங்ஸ் ஒன்றுமே இல்லை. பிஜிஎம் அதெல்லாம் பிஜிஎம் சவுண்ட் எஃபெக்ட்லாம் பரவாயில்ல, எல்லாம் நல்லா இருக்குது. நான் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. 10 hours பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தள்ளி போயிடுச்சு. அப்புறம் பிப்ரவரி மார்ச் வருதுன்னாங்க. இப்போ ஏப்ரல் தான் கடைசியாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. அதனால தான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம். சிவராஜுக்கு கம்பேக் தான் ஓகே. பட் ஆனால் அது ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்கன்றது தெரியாது. பட் ஆனால் பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டாக தான் போகுது படம். அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசாக லேக் தெரியல. செகண்ட் ஹாஃப் அங்கங்கே லேக் அடிக்குது லைட்டாக. சிபிராஜோட அந்த கரியரில் வந்து இந்த படம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மற்ற படத்தில் வந்து அவர் நடிக்கிற மாதிரி தெரியும். இதில் கொஞ்சம் பரவாயில்ல. அவர் கொஞ்சம் நடிப்பை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்க்ரீன் பிளேலாம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல சொதப்பி வச்சுக்கிறாங்க, லேக் இருக்குது. அது எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு தெரியாது. படம் சுமாராக தான் இருக்குது. ரொம்ப போர்னு சொல்ல முடியாது, சுமாராக தான். படம் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்தில் முடிகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ட்ரைலர் பார்த்தே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. படம் 10 மணி நேரத்தில் தான் முடியுது. ஃபஸ்ட்டு ஒரு சீன் காட்டுறாங்க, ஒரு ட்விஸ்ட்டுக்கு மாதிரி தான் இருக்குது. இதுலேயே நடந்துட்டு இருக்கணும். ஸ்டேஷனு எல்லாம் மாறி மாறி காட்டுறாங்க. பஸ்ஸுன்னே இல்லை, மெயின் மேஜர் பஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது வந்து 2 வாரம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா ரீச் ஆகுங்களா இல்லை? அது வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பு கம்மி தான். படத்தில் ஹீரோயின்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஹீரோயின் இல்லை, சாங்ஸ் இல்லை. படம் ஃபுல்லாக கைதி மாதிரி ஒன் நைட்டில் தான் போகுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அட்டம்ப்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். படம் ஃபஸ்ட் சீன்லேருந்தே நம்மளை வந்து இந்த படத்தில் கைதி மாதிரி பாட்டெலாம் எதுவும் இல்லை. நமக்கு வந்து கதையோடையே கொண்டு போயிடறாங்க, ஒரே நைட்டில் முடிகிற மாதிரி. சிபிராஜுக்கு வந்து ஒரு புதுசான ஒரு கண்டென்ட்டு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதான் லாஜிக்கெலாம் பார்க்காம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் டியூரேஷன்லாம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவே 2 மணி நேரம் படம் தான் சொன்னாங்க. ஆனால் அதுவே ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் கதையாக ஒர்க் ஆகுது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்லாம் அந்த சட்டையை மாத்திரப்பெல்லாம் நமக்கு கடுப்பாகுது. ஒன்றாவது 10க்கா 10க்கு ஒரு 5-6 கொடுக்கலாம். 5-6 சிவராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த ரோலுக்கு ஓரளவு பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு க்ரைம் சீன்லாம் நம்ம கணிக்காத மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக போகுது. நம்ம ஒரு கட்டத்துலேயே என்னென்னமோ, அதாவது எப்படின்னா வித்தியாசமாக காட்டி நமக்கு வந்து செலுப்பு தட்டுற மாதிரி சில சீன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து கிளைமேக்ஸில் எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணுற மாதிரி எல்லா சீனுமே கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அது ஓகே. ஒரு லேக் இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக லேக் போரிங்லாம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சில சீன்லாம் தேவையில்லையோ அப்படின்ற மாதிரியும் ஒரு 4-5 சீன்லாம் இருந்துச்சு. அது எதுக்கோ தேவைக்குன்னு வச்சிருக்கிறாங்க. ஒரு எப்படி சொல்கிறேன்னா, தேஜாபு படம் லைட்டாக ஞாபகப்படுத்துது. அப்புறம் ஆக்சிஜன் படமும் லைட்டாக ஞாபகப்படுத்துது அங்கங்கே. அந்த மாதிரியும் போகுது. அதுவும் கைதி வந்து அங்கங்கே நிறைய இடத்துல வந்து ஞாபகப்படுத்துது. ஒன் லைட்டாக நடக்கிறதோட தாண்டி ப்ளஸ் இந்த பட்டை போடுறதோ, இந்த வேஷ்டி கட்டை, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற சட்டை மாற்றுவார், அப்புறமேட்டு கீழே ஒரு சட்டை மாற்றுவார். அதுக்குன்னே ஃபைட் வச்ச மாதிரி இருக்குது. 2 ஃபைட்டு. டிரைவர் சட்டையை மாற்றுவார். ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸை மாற்றுற அளவுக்கு அந்த பெயிண்டை ஊற்றி அதுக்கப்புறமா எதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்கன்னு தெரில. அவர் அந்த காஸ்டியூம் கொண்டு போகிறதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணாங்களான்னு தெரில. அதுக்கோசரமே ஃபைட் வச்சுக்கிறாங்க. மற்றபடி பார்க்கலாம், ஆவரேஜ் தான் படம். ஆமாம், அது மாதிரி தான் சொன்னாங்க. க்ரைம் ஓரளவு ட்விஸ்ட்டு வச்சுக்கிறாங்க, கிளைமேக்ஸில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சேலம் ஆத்தூர் ட்ரையலில் எடுத்திருக்காங்க. சில சீன் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவர் நிறைய இடத்துல ட்ரெஸ் மாற்றுற மாதிரி, அந்த புட்டு வர மாதிரி அடிக்கடி பண்ணுறாரு. அப்போ வந்து இந்த ஃபைட் சீன்லாம் சில சீன்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். லாஜிக்கெலாம் பார்க்கணா ஓகே. ஒரு 10 மணி நேரத்தில் நடக்கிற மாதிரி ஒரு சீனு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் அங்கங்கே லேக் இருக்குது. பட் ஓகே, இது மாதிரி கதை பண்ணுங்க. ஸோ அந்த படம் வந்து கொஞ்சம் பெரிய டேரக்டராக பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆக்டிங் ஸ்கில் இப்போ தான் நல்லா வந்துட்டு இருக்குது. ஸோ அதை பெரிய டேரக்டர்கிட்ட நீங்கள் தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். லேக் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பஸ்ஸில் ஒரு ட்ராவல்ஸ் நடக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அதில் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கும் போது நமக்கு தெரியும் எப்படியும் ட்விஸ்ட் இருக்கும் போது அது இன்னும் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு கேரக்டரையும் அசைன் பண்ணுறது அது கொஞ்சம் சொதவிருக்காங்க. சிபிராஜ் கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. இதுமாரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நடித்தா பரவாயில்ல. 10க்கு தான் 7.5 தரலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு, அதுக்காக கொடுக்கலாம். படத்துக்கு 10க்கு வந்து பார்த்தோன்னா 7.1.
தரும். 10க்கு 5.6 அந்த மாதிரி கொடுக்கலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.